ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் Housewife Junction. இந்த வீடியோவில் முத்தான சில டிப்ஸ் தான் பார்க்க போகிறோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் எப்படி துணியில் இப்படி கட்டாக இருந்துச்சுன்னா தைக்காமலேயே எப்படி ஸ்டிச் பண்ணலான்ட்டு நம்ம இப்போ ஒரு டிப்ஸ் பார்க்கலாம். இப்போ இந்த பெட்ஷீட்டை திருப்பி போட்டு எங்கே கட்டாயிருக்கோ அங்கே ஒரு சர்ஜிக்கல் டேப்பு வச்சு அந்த கட்டை இப்படி மறைக்கிற மாதிரி டேப் பண்ணி விட்ருங்க. இப்படி தாங்க ஒட்டி நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இப்போது அயன் பாக்ஸை சூடு பண்ணிவிட்டு டேப்புக்கு மேலே நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ திருப்பி போட்டு பார்க்கலாம் எந்த அளவுக்கு இந்த டிப்ஸு ஒர்க் அவுட் ஆகிருக்குதுன்னு பார்க்கலாம். வாவ், சூப்பராக வேலை செஞ்சுருக்குதுங்க. குறிப்புகள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மே மாதங்கிறதுனால நம்ம வெளியூர்களுக்கு பயணப்படுவது உண்டு. அப்படி நம்ம போகும்போச்சில் வீட்டுக்கு கொண்டு போன புளிசோறு, லெமன் ரைஸ் அப்படி கட்டி எடுத்துகிட்டு போவோம். ட்ராவலிங் அப்போ நம்மளுக்கு அதெல்லாம் சில நேரத்துக்கு சாப்பிட்றதுக்கு பிடிக்காமல் போகலாம். அந்த நேரங்களில் ஒரு வெங்காயம் இருந்தால் நல்லா இருக்குமேன்னு தோணுங்க. அப்படி தோணும் போச்சில் நம்ம எப்படி எடுத்துகிட்டு போகலாங்கிற டிப்ஸ் தான் இது. சரிங்க, நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள். ஒரு வெங்காயத்தை நல்ல தோலை நீக்கிட்டு இப்படி க்ளீன் பண்ணி வச்சுக்கிடுங்க. அதை 4 கட் பண்ணி ஒரு ரப்பர் பேண்டை அதை சுற்றி போட்டு விடுங்க. ஒரு பீஸை வெங்காயத்தை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ட்ராவலிங்கில் கூட நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். நம்ம வீடுகளில் பொதுவாக கொசுகளுக்கு, கரப்பாம்பூச்சிகளுக்கெல்லாம் ஸ்ப்ரே பண்ணுறதுக்காண்டி ஸ்ப்ரே கேன் வாங்குவோம். அது ஒன்ஸு தீர்ந்து போனதுக்கப்புறம் தூக்கி போட்டுருவோம். ஆனால் நான் தூக்கி போட மாட்டேங்க. அந்த பைப்பு மாதிரி இருக்கிறத எடுத்து வச்சுப்பேன். எப்போமாச்சு நம்ம பாத்திரம் கழுவுற சிங்கில் அடைப்பு ஏற்பட்டாலும் பைப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. வேறு மாதிரி கட்டையோ குச்சியோ வச்சு நம்ம தவறுதெல்லாம் நம்ம கையை விட்டுட்டோம் அப்படின்னா அந்த குச்சியோ அந்த கம்போ சிங்கு வழியாக உள்ளே போயிடும். அப்படி போகும்போது பட்சத்தில் பைப்பில் இன்னும் கூட அடைப்பு ஏற்பட்டு ரொம்ப ப்ளம்பரை கூட்டிகிட்டு வந்து செலவு பண்ணுற மாதிரி ஆயிரும். அதுக்காண்டி இதை நம்ம யூஸ் பண்ணும்போது மோஸ்ட்லாம் எல் ஷேப்பில் இருக்கிறதுனால அது டக்குன்ட்டு நம்ம கை தவறி விட்டால் கூட அந்த இது டைரெக்டாக உள்ளே போகாமல் மேலேயே தங்கிக்கணும். அப்போது நம்ம கையை விட்டு ஈஸியாக எடுத்துக்கலாம். பொதுவாக நாம் பால் பாக்கெட் வெட்ட சிசர்ஸ் யூஸ் பண்ணுவோம். நாளடைவில் சிசர்ஸ் ஸ்டக் ஆக ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் நம்ம வீட்டில் இருக்கிற பேசிலியெல்லாம் எடுத்து இப்படி 2 சைட்லேயும் சிசரில் போட்டு விட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும். இப்போது வெட்டி பார்த்திங்கன்னா ஸ்டக்கான சிசர்ஸ் லூஸ் கொடுத்து நல்லா வெட்ட ஆரம்பிக்குங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.